الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم ففي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إن العلماء ورثة الأنبياء فإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما فإنما ورثوا العلم أو كما قال عليه الصلاة والتسليم صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹுவின் சலாமும் சாந்தியும் உண்டாகட்டுமாக. கௌரவத்திற்குரிய பெரிய ஹஜ்ரத் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மற்றும் என் மாணவ நண்பர்களுக்கும் இந்த சிறப்பான சபையில் ஆசிரியர் ஒரு தூதுவரை போன்றவர் என்ற மிக முக்கியமான தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அல்லாஹு தஆலாவிற்கு நான் நன்றி கூறுகிறேன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இஸ்லாத்தில் கல்விக்கும் ஆசிரியருக்கும் உரிய இடமும் முக்கியத்துவமும் வழங்கப்பட்டுள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இவ்வுலகம் ஆன்மாவற்ற மனசாட்சியற்ற ஒரு ஜடமாக இருந்த பொழுது மெய்ப்பான் இல்லாத ஆட்டு மந்தைகளை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தன் அரசல ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி தஆலா, அவனுடைய இறுதி தூதர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிப்பவராகவும் சத்தியத்தின் பால் மக்களை அழைப்பவராகவும் அனுப்பினார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் தூதராக மட்டும் இருக்கவில்லை, அறியாமை என்னும் இருளிலிருந்து அறிவு, நேர்வழி மற்றும் ஒளி நிறைந்த இவ்வுலகிற்கு இட்டு செல்லும் ஒரு ஆசிரியராகவும் திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் உலமா வரஸத்துல் அம்பியா ஃபஇன்னல் அம்பியா லம் யுவரிஸு தீனாரா வலா திர்ஹமா ஃபஇன்னமா வரஸுல் இல்ம். நிச்சயமாக உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுதாரர்கள் ஆவார்கள். நபிமார்களின் தீனாருக்கோ திர்ஹத்திற்கோ அவர்கள் வாரிசாகவில்லை, மாறாக அவர்களுடைய இல்மிற்கு அவர்கள் வாரிசுதாரர்கள். எவர் அந்த இல்மை பெற்றுக் கொள்கிறாரோ, அந்த இல்மை அறிந்து கொள்கிறாரோ அவர் பாக்கியம் பெற்றவர் ஆவார். நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்த இஸ்லாத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்த பல ஆலிம்களை நாம் காணலாம். ஆசிரியரின் கடமைகளை பற்றி இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆசிரியர் அதாவது அறிஞர்கள் அதாவது ஆலிம்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் மிருகங்களை போல மாறி இருப்பார்கள். ஏனென்றால் மிருகங்கள் தான் விருப்பத்திற்கு வாழ்கின்றன, தான் நினைப்பதை செய்கின்றன. ஆனால் மனிதனை மனிதனாக உருவாக்குவது கல்விதான். ஒரு உண்மையான ஆசிரியர் தனது மாணவரின் ஒழுக்கத்தை மேம்படுத்த பாடுபடுகிறார். ஆசிரியர் பணி என்பது சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு மிக முக்கிய தூணாகும். அவர் அன்பால் நற்பண்புகளை போதிக்கும் ஒரு தந்தை ஆவார். அவர் பல தலைமுறைகளை வளர்ப்பவர், அவர் அறிவை வளர்ப்பவர் ஆவார்.
அவர் தேவைப்படும் பொழுது சில நேரங்களில் கண்டிப்பார். அந்த கண்டிப்பும் ஒரு தந்தை தன் மகனின் மீது காட்டும் அக்கறையாகும். உரையை நீட்ட விரும்பாமல் இமாம் அஹ்மத் ஷவுகியின் புகழ்பெற்ற வரிகளுடன் நிறைவு செய்கிறேன். ஆசிரியருக்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்யுங்கள். ஏனென்றால் அவர் ஒரு தூதுவரை போலவே ஆகிவிட்டார். எமது பிரார்த்தனைகள் அனைத்தும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தானது. ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.